என் சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். ஊர்கூடி இழுப்பது தேருக்கு சிறப்பு. ஒரு ஊரையே சிறப்பாக்குறது ஒரு தேரு. அது எந்த ஊரு, எந்த தேரு, இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என் சொல் கேளீர் நேயர்களுக்கு இறை ஆசியோடு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராயப்பன்பட்டி பங்குத்தளத்தில் இருக்கின்ற புனித பனிமய அன்னை ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு தன்மை என்னவென்றால், நாங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒரு புதிய தேரை தேக்கு மரத்தால் செய்து நாங்கள் அதை பயன்படுத்தினாலும், நாங்கள் எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய பழமை, இன்னும் எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையுடைய பல்வேறு கொள்கைகள் அடங்கிய அந்த ஒரு சிறிய தேர், சிறிய அல்லது சப்பரம் என்று சொல்வார்கள், அதை நாங்கள் ஆரம்ப நிலையிலிருந்து இந்த ஆண்டு 123வது ஆண்டாக இருக்கின்றது. ஆகவே 122 ஆண்டுகள் நாங்கள் அந்த சிறிய சப்பரத்திலே தேரிலே எங்களுடைய அன்னை பனிமய தாயை வைத்து கொண்டு எங்களுடைய தெருக்களில் அங்கே எடுத்து சென்று எங்களுடைய விழாவை கொண்டாடி வந்தோம். இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு 1902ஆம் ஆண்டு. இப்போது அது 123ஆம் ஆண்டை நெருங்கி கொண்டு இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் கோபுரம் 142 அடி உயரம் உள்ளது. பனிமய மாதா திருவிழா ஆனது முதலில் ஒரு சிறிய சிறுவத்தை மக்கள் தலையில் சுமந்து சென்று ஊரை சுற்றி வருவார்களாம். இதுதான் ஆரம்பத்தில் இந்த திருவிழா நடந்த வரலாறு. அப்புறம் சப்பரமாக மாறிச்சு, டிராக்டராக மாறிச்சு. இன்றைக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இவ்வளோ பெரிய தேர் செஞ்சுருக்காங்கிறது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றும் இவ்வளோ பெரிய தேர் நாங்கள் செய்து அருமையாக பார்ப்பதற்கு அழகும் இருந்தாலும் அதை நாங்கள் கைவிடாது. ஏனென்றால் அன்னை முறையால் அன்றும் இன்றும் என்றும் ஒரே தாய் என்ற அதே நோக்கோடு நாங்கள் புதிய ஒரு எண்ணத்தோடு நாங்கள் எடுத்து செல்லாது தாய் என்பவள் அதே இறைவனின் தாய், மனுக்குலத்தின் தாய். இந்த மண்ணினுடைய மக்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து அவர்கள் ஒன்றாக கைவித்து அதை வணங்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம். 123 ஆண்டுக்கு பிறகு ஒரு ஊரில் தேர் திருவிழா. ஆலய வரலாற்றிலே எங்களது அன்னை பனிமய தாய்க்கு புதியது ஒரு திருத்தேர் நாங்கள் செய்து அந்த திருத்தேரை நாங்கள் 10 நாட்கள் நாங்கள் அந்த அன்னைக்காக கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த பனிமய மாதாவுக்கு நம்ம ஒரு தேர் உருவாக்கணும், அதுக்கு நம்ம மக்களுடைய ஒத்துழைப்பு, நம்மளுடைய ஒத்துழைப்பு எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு தேரை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இதை கொண்டு வந்தோம். இளைஞர்கள் இவ்வளவு ஒற்றுமையாக இருந்து இந்த தேருக்கு செய்வதற்கான முழு முயற்சியும் செய்து ஏறத்தாழ எனக்கு தெரிய 6 மாதங்களாக அவர்களுடைய முயற்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக அதிகபட்ச வேலையாக இந்த கடந்த 45 நாட்கள். ஆனால் எந்த விதமான ஒரு வேறுபாடும் தங்களுக்குள்ளே இல்லாமல், இது நம்ம ஊர், இது நம்ம தேர், நமக்கு இதை உருவாக்குவதற்கு கடமை இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வோடு அவர்கள் செயல்படுறதை நான் பார்த்தேன். 1980 முதல் 85 வரை பிறந்த இளைஞர்கள் தேக்கு மரத்தினால் ஆன ஒரு நல்ல தேரை தயாரிக்க வேண்டும் என்று இந்த இளைஞர்கள் சொன்னார்கள். ஒரு பழமொழி சொல்வார்கள், ஊர் ஊடி தேர் இழுப்பது என்று. அப்படி ஒரு விழாவாகத்தான் இது இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அந்த இளைஞர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதன்படியே ஊர் முழுவதும் சென்று வசூலும் செய்து மக்கள் அனைவரும் மிகவும் தாராளமாக கொடுத்தார்கள். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கி நம்ம பனிமய தாய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 30 அடியில் ஒரு தேரை உருவாக்கியிருக்கிறோம். அதுக்கு இந்த கிராம கமிட்டி, இறைமக்கள், எங்களுடைய பனிமலர் நண்பர் குழு எல்லாருடைய சார்பாகவும் பங்கு தந்தை எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அனைவருடைய சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம். மேலும் இந்த தேர் செய்யறதுக்கு எல்லா நண்பர்களும் ஒவ்வொரு விதத்திலையும் ஒரு வகையில் உதவி செஞ்சாங்க. வெளியூரில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருக்கவங்களும் சரி, ஒவ்வொரு பார்ட்டை அவங்கவுங்களாம் எடுத்துக்கிட்டு
அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் எங்கே இருந்தாலும் தொடர்பு மூலியமாகவோ அல்லது நேரடியாகவோ பல உதவிகளை செஞ்சாங்க. இந்த இளைஞர்களை நான் இன்னும் போற்றுவதற்கு ஒரு முக்கியமான காரணம், அந்த 45 நாட்கள் அவர்கள் விரதம் இருந்து இந்த தேர் பணியானது மிக சிறப்பாக நடைபெற வேண்டும், அதோட மற்ற மக்களுக்கும் எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். நம்முடைய ஒற்றுமை பிறரிடமும் அந்த ஒற்றுமை வளர வேண்டும். கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல, எல்லோரும் இணைந்து சேர்ந்து இழுத்து மத நல்லிணக்கத்தோடு எல்லோரும் செயல்பட்டது மிகவும் குறிப்பிடத்தக்கது. எல்லா மக்களும் நாங்கள் முதல் தேர் ஆலயத்திலிருந்து இழுப்பது நம் ஊர் மக்களெல்லாம் பின்னால் இழுத்து கொள்ளலாம், முதலில் இழுப்பது மற்ற சமுதாயத்தினருக்கு தான் நம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கருத்தினை நாங்கள் கூட்டத்திலே பேசினோம். அதை எல்லோரும் மனமோந்து ஏற்றுக்கொண்டார்கள். தேர் திருவிழாவானது இன்னும் ஒருபடி மேல் சென்று இந்த விழாக்களை நாங்கள் சிறப்பு செய்ய நாங்கள் இந்த பிரம்மாண்டமான அருமையான இந்த தேர் எங்களுக்கு இருந்தாலும் இன்னும் நாங்கள் என்ன செய்ய முடியும், மேன்மைப்படுத்தி இன்னும் ஒரு சிறப்பான நிலைக்கு அதை நாங்கள் செய்ய இயலுமா என்பதையும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அத்தகைய ஒரு நல்ல நேரம் காலம் சூழ்நிலை வருகின்ற பொழுது இன்னும் அதை ஒரு மாறுபட்ட உயர்ந்த நிலைக்கு நாங்கள் செய்து நாங்கள் இந்த பகுதி மட்டுமல்ல, இந்த தேனி மாவட்டம் அல்ல, ஏன் இந்த இந்தியா மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளிலிருந்து கூட மக்களுக்கு வந்து இந்த அணியினுடைய ஆசையை பெற நாங்கள் செயலை செய்ய இருக்கின்றோம் என்பதையும் உங்களுடன் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு சிறப்பாக அந்த தேர் திருவிழா நடந்திருக்கு. ராயப்பன்பட்டி மக்கள் அனைவருக்கும் என் சொல் கேளீர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும்.